தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஆண்டவர் உங்களை பராக்கிரமம் செய்யும்படியாக வைப்பார். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, தேவனாலே நாம் முற்றிலும் ஜெயம் பெறுவோம். இந்த வசனத்தை சங்கீதம் 108:13 வாசிக்கிறோம். ஆண்டவர் பெரிய ஜெயத்தை, பெரிய வெற்றியை அவரால் நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். With God he makes us gain the victory என்று எழுதப்பட்டிருக்கிறது. With God, தேவன் நம்மோடு இருப்பதினால் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் தருகிறார். அவரே நம் சத்துருக்களை மிதித்து போடுவார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோடு. அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்ற பெயரை கொடுத்தார்கள், இரட்சகர். அதோடு கூட இம்மானுவேல் என்ற பெயரையும் பரலோகம் கொடுத்தது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்கிறோம். தேவனாலே நாம் வெற்றியை பெறுகிறோம். அப்பொழுது அவர் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அநேக முறை சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் மிதித்து போடணும், எல்லாரையும் அழிச்சிடணும். நேற்று ஒருவர் என்னிடம் கேட்டார், இப்படி ஜனங்க பொய்யா பேசுறாங்களே, தவறான வதந்திகளை பரப்புகிறார்களே, தவறாக ஒருவருடைய பெயரையும் குடும்பத்தையும் அழிக்க தவறான செய்தியை பரப்புகிறார்கள். இன்னும் சிலர் குடும்பங்கள் ஒளிந்து போக வேண்டும், புதிதாக திருமணமான தம்பதிகள் அழிந்து போக வேண்டும் என்று அவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணுகிறார்கள். சிலர் பொய்யான வதந்திகளை கணவரிடம் மனைவியை குறித்து சொல்லி, மனைவியிடம் கணவரை பற்றி சொல்லி பிரிக்கிறார்கள். குடும்பத்தினரே அப்படி பிரிக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் ஏன் அழிக்காமல் வைத்திருக்கிறார்? நல்ல மக்களுக்கு ஏன் இந்த பாதிப்பு வருகிறது? ஆண்டவர் அவர்களை அழித்து விட்டால் தானே அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இவர்களுக்கு நீதி, நல்ல மக்களுக்கு நீதி நியாயம் செய்கிறார் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்மா, ஆண்டவர் அழிக்கிற தேவன் அல்ல. God is not in the business of destroying people. God is in the business of blessing people. ஆண்டவருடைய குணாதிசயமே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நான் உருவாக்கின என் பிள்ளைகள், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய இருதயம். இதுதான் ஆண்டவருடைய இருதயம். எப்படி அவர் தன் சொந்த பிள்ளைகளை அழிப்பார்? அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை பற்றி கொண்டு உத்தமமாக நடந்து அவர் நிமித்தம் பொல்லாத ஜனங்களால் தவறாக நடத்தப்படும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி நீதி நியாயம் செய்கிறார், எப்படி அவர்களுடைய சத்துருக்களுக்கு பதில் அளிக்கிறார். அந்த ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக வாழும் அந்த உத்தமர்கள், உத்தமிகளை சத்துருக்கள் முன்பதாக ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், உலகத்துக்கு தவறான விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை, பெயரை, குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கூடுதலாக ஆசீர்வதி, கூடுதலாக ஆசீர்வதி, கூடுதலாக ஆசீர்வதிக்கிறார். கூடுதலாக இன்னும் லட்சக்கணக்கான மக்களை நேசிக்க வைக்கிறார். கூடுதலாக செழிக்க வைக்கிறார். கூடுதலாக மகிமைப்படுத்துகிறார். கூடுதலாக கனத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கூடுதலாக அவர் பிரசன்னத்தை பெருகச் செய்து அவர்களோடு உலாவுகிறார். தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். ஜனங்கள் திரளாய் பெருகுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் அநியாயக்காரரோ, ஒன்று, இயேசுவை பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு விரோதமாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள், குற்றப்படுத்தி பேசினார்கள். அவரோ, இவர்களை மன்னிய சுவாமி, தாங்கள் செய்கிறது என்னதென்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார், ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டார். அதே போல துரோகியான யூதாஸ் காட்டி கொடுக்கிறான், காசுக்காக காட்டி கொடுக்கிறான். தவறான பொய் சாட்சிகளை எழுப்பி
அவர் வாழ்க்கையை அழிக்கும்படியாக முயற்சி செய்யும் மக்களோடு கூட சேர்ந்து கொள்கிறான். ஆனால் இயேசுவிடம் வரும்பொழுது, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்தாய் என்றார். அவன் தானாக போய் தூக்கு மாட்டிக்கொண்டு செத்தான். ஆண்டவர் அவனை அழிக்கவில்லை. அப்பவும் அவனை ரட்சிப்பதற்காக அன்பை காட்டினார். சிலுவையில் அவரை குத்தினவர்களுக்கு அன்பை காட்டினார். அவர்களை நேசித்து அவர்களுக்காக மன்றாடினார். யோபும் கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களிடம் ஆண்டவர் பேசினார். நீங்க போய் யோபிடம் போய் உங்கள் பாவத்திற்காக பாவ மன்னிப்பு பெறும்படியாக அவர் ஜெபிக்கும்படியாக சொல்லுங்கள். அவள் வந்த பொழுது யோபு ஜெபம் பண்ணினார். அவர்கள் பரலோகம் போனோம், அவங்க பாவம் மன்னிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் யோபு இழந்ததையெல்லாம் 2 மடங்கு கொடுத்தார். யோபை ஆசீர்வதித்தார். அவனை பெருக பண்ணினார். 2 மடங்கு பெருக பண்ணினார். அவனை விட்டு ஓடிப்போனவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். அவனுக்கு பொன்னை கொடுத்தார்கள், கனத்தை கொடுத்தார்கள். அவனுக்கு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லா பக்கத்திலும் எல்லாருடைய அன்பையும் பெறும்படி செய்தார். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு 2 மடங்கு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணினார். இதுதான் ஆண்டவன் செய்யும் நீதி. சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வேலையும் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான். அதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். Go on blessing my people. இன்று விரோதமாக செயல்படுவார்கள், நாளை அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உன் சகோதரனாக மாறுவார்கள். இல்லை என்றால், அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களே தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வார்கள். நீ அதை பற்றி கவலைப்படாதே. உன்னை நேசிக்கும் லட்சக்கணக்கான மக்களை பார். உன்னை நேசிக்கும் என்னை பார். என்னோடு நீ பரலோக அனுபவங்களை பெற்று உன்னத ஸ்தானங்களில் நடந்து வருவாய். நான் உனக்கு நன்மையை கூட்டித் தருவேன். நீ நன்மையினால் பெருகிக் கொண்டே போவாய் என்றார். இதுவே எங்கள் குடும்பத்திற்கு ஆனந்த பாக்கியம். அதை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. தேவனோடு நாம் வெற்றியை பெறுவோம், ஜெயத்தை பெறுவோம். அவருடைய அன்பினால் நிரம்பி ஜெயத்தை பெறுவோம். ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். எல்லா பக்கத்திலும் சமாதானத்தை அனுபவித்து சந்தோஷமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆனந்தமாய் 2 மடங்கு பெற்று உயர்வோம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை கனம் பண்ணுவாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, பொல்லாத ஜனங்களின் நிமித்தம் நொந்து போயிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நீர் பெரியவர். நீர் உள்ளே இருக்கிறீர். நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். நீர் பெரியவர். அதை அவர்கள் உணர்ந்து சந்தோஷமாய் மோடு இருக்க கிருபை செய்யும். உமது திட்டங்களை அறிந்து கொண்டு உமது சித்தத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். ஒரு நாளும் சமாதானத்தை இழந்து விடாதபடி உம்மோடு இணைந்திருக்க கிருபைத்தார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். சத்துருக்கள் எல்லாம் மாறிப்போவார்கள். ஒன்று ரட்சிக்கப்படுவார்கள், ஒன்று இல்லை என்றால் தங்களை அழித்துக் கொள்வார்கள், இல்லாமல் போவார்கள். அப்பா, அப்படியே இவர்களுக்கு நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். இன்று சந்தோஷமான ஆவியினால் உம்மோடு இணைந்திருக்க கிருபை செய்யும். உன் சித்தத்தை எல்லாம் செய்ய கிருபை செய்யும். உயர்ந்து கொண்டே போகட்டும், உயர்த்தி கொண்டே செல்லும். கூட இருப்பதை நிரூபித்து எல்லாருக்கும் முன்பதாக அவர்களை கனம் பண்ணி ஆசீர்வதி. குடும்பத்திலே சமாதானம், ஒருமனம், சந்தோஷம், பாக்கியம் வரட்டும். பில்லிசூனி ஆவிகள் அகலட்டும். குடும்பம் காப்பாற்றப்படட்டும். தீங்கு செய்யும் மக்கள் ஆண்டவனே ரட்சிக்கப்படட்டும். இல்லை என்றால் காணாமல் போகட்டும். இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆறுதல் தரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு ஜெப வீரர் காத்திருக்காங்க. 100கணக்கான ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து ஜெபிக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நானும் ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன், வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ண விரும்புகிறேன். டெலிஃபோன் சிஸ்டம் மூலமாக உங்களை இணைப்பார்கள். இன்னும் வெப்சைட் jesuscalls.org, அதில்
நீங்கள் எங்கே ப்ரேயர் டவர் இருக்குதுன்னு அறிந்து கொள்ளலாம். jesuscalls.org ப்ரேயர் டவருக்கு நீங்கள் வாங்க. இங்கே இருக்கும் ஜெப வீரர்கள் உங்களை சந்தித்து உங்களோடு பேசி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆண்டவருடைய வல்லமையினால் நடத்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வழி செய்வார்கள். ஃபேமிலி சேனல் ஆப் இருக்குது. உங்கள் டெலிவிஷனில், ஆண்ட்ராய்ட் டெலிவிஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிங்க. டெலிவிஷன்லேயே ஸ்மார்ட் டிவி இருந்தால் டவுன்லோட் பண்ணிங்க, பாருங்கள். 24 மணி நேரம் வருது. மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைனா ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் iOSலேயும் இருக்குது, இன்னும் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே பார்க்கலாம். ஃபேமிலி சேனல் 24 ஹவர்ஸ் சேனல். இது 24 ஹவர் ஜெபம், செய்தி, குழந்தைகளுக்கு நிகழ்ச்சிகள், பாட்டு எல்லாம் இருக்குது. ஜெபம் இருக்கிறது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து பாருங்கள் ஃபேமிலி சேனல். எல்லாரையும் பார்க்க வைங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜீசஸ் கால்ஸ் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அது மூலமாக நீங்கள் எல்லா பிளெஸ்ஸிங் பிளான்லையும் இணையலாம். God bless you richly.